ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி தமிழா சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இயற்கையை ரசிக்க உதவும் கண்களுக்கான மருந்து அப்படின்னு கிரேக்க மருத்துவர் பிளைனி சோம்பு அப்படிங்கிற பெருஞ்சீரகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. கிரேக்க புராணங்களிலும் சோம்பினோட மேன்மைகள் பேசப்படுதுங்க. இதனோட பிறப்பிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தரைக்கடல் நாடுகள் அப்படின்னு வரலாறு சொல்லுதுங்க. சோம்பினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சோம்பில் தாவர ஈஸ்ட்ரோஜன்கள் அதிகம் இருப்பதனால பெண்களுக்கு உண்டாகும் நோய்களை தடுக்க இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க. மாதவிடா காலத்தில் ஏற்படும் அடிவயிற்று வலிக்கு சோம்பை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த வயிற்று வலி முற்றிலும் குணமாகுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு கழிவுகளை வெளியேற்றி செல்களை ஆரோக்கியமாக வைக்கவும் உதவுது. சமையலில் தவறாமல் நம்ம சோம்பை சேர்ப்பதனால புற்றுநோய் செல்கள் நமது உடலில் ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க. இரத்த குழாய்களில் அழற்சி அடைப்பு ஏற்படாமல் பாதுகாப்பாக இருக்குங்க. இதில் உள்ள நார்ச்சத்து மலத்தை இழக்கவும் உதவுது. திசுக்களில் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக நிவர்த்தி செய்யும் தன்மை சோம்பில் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லப்படுதுங்க. சோம்பை லேசாக வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அதில் 1 கிராம் எடுத்து பனவெல்லத்துடன் சேர்த்து சாப்பிட்டோம்னா செரிமான பிரச்சனையை கண்டு நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. செரிமான தொந்தரவுகள் ஏற்படும் போது அலமாரியில் இருக்க வேண்டிய மருந்து சோம்பு தானே தவிர சிந்தட்டிக் மாத்திரைகள் இல்லை. நீண்ட நாட்களாக பசி எடுக்காமல் அவதிப்படுவங்களுக்கு கூட பசி உணர்வை தூண்டும் மாயாஜால பொருள் தான் இந்த சோம்பு. அத்திப்பழ சதைப்பகுதியுடன் சோம்பை சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோம்னா இருமல் குணமாகுங்க. இந்த கலவையில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதனால இரத்த அணுக்கள் அதிகரித்து உடலுக்கு உற்சாகமாக இருக்கும். சோம்பு சார்ந்த மருந்துகளை பிரசவத்துக்கு பிறகு பெண்கள் சாப்பிடுவதால தாய்ப்பால் வழியாக குழந்தைகளுக்கு சோம்பின் சாரங்கள் போய் சேருதுங்க. இது குழந்தைகளுக்கு ஏற்படும் குடல் பிடிப்பை குணமாக்குவதாகவும் ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. உணவு சாப்பிட்டு முடிச்சதும் செயற்கை இனிப்பூட்டி மெழுகப்பட்ட சோம்பு பல்வேறு உணவகங்களில் நமக்காக காத்திருப்பதை நாம் பார்த்துருப்போங்க. அதை தவிர்த்து வீட்டில் இருக்கும் சோம்பை பயன்படுத்துவதே நமக்கு ரொம்ப நல்லது. சோம்பில் இருக்கும் மருத்துவ குணமிக்க எண்ணெய் சத்துக்கள் ஓரளவு உறிஞ்சப்பட்ட பிறகு மீதம் இருக்கும் தர குறைந்த சக்கை தான் சில ஹோட்டலில் பயன்படுத்துகிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சமைத்து முடித்த உணவில் சுவை கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் சோம்பு தூளை சேர்த்துக்கோங்க. இதனால் அந்த உணவின் சுவை அதிகரிப்பதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இறைச்சிகள் மீதும் முட்டைகள் மீதும் இந்த சோம்பு தூளை நம்ம தூவனோம்னா சுவை கூடுதலாக இருக்குங்க. இதனால் செரிமானமும் எளிதாக இருக்கும். சோம்பு அதிமதுரம் அன்னாச்சி பூ வகையில் பயன்படுத்தப்படும் சில செடிகளுக்கு இணையான சுவை இதுக்கு இருக்குங்க. சோம்பு மருத்துவத்தில் பயன்படும் ஒரு மூலிகை தாவரம்ங்க. இந்திய மசாலா பொருட்களில் தவிர்க்க முடியாத ஒரு மசாலா பொருள் தான் இந்த சோம்புங்க. நம்ம நாட்டில் இருக்கிறவங்க உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் புத்துணர்ச்சிக்காக இதை சாப்பிடுவாங்க. சோம்பு வாய் புத்துணர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஏராளமான உடல் நன்மைகளை இதில் இருக்குங்க. அதனால தான் சோம்பு உணவில் முக்கிய அங்கமாக இருக்குது. சோம்பு சேர்த்து சமைக்கும் உணவுகள் ஒருவித நறுமணத்துடன் இருக்குங்க. பிரியாணி, பல வகை அசைவ உணவு போன்ற மசாலா அதிகம் சேர்த்த உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இறுதியாக கொஞ்சமாக சோம்பை வாயில் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த உணவு எளிதில் செரிமானமாகும். ஒரு சிலருக்கு வேலைப்பளு, மன அழுத்தம் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் காரணமாக சரியாக தூக்கமே வராது. இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு தினமும் சோம்பு சேர்த்த உணவுகளை உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அதில் உள்ள மெக்னீசியம் சத்து நரம்புகளுக்கு வலிமையை கொடுத்து ஆழ்ந்த தூக்கத்தை நமக்கு கொடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும்.